வெல்கம் டு சோடா டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிரெடிட்டர் பேட்லான்ஸ் படம் எப்படி இருக்குது. ஆக்சுவலாக 3Dயில் தமிழ் டப்பிங்லையுமே தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த பிரெடிட்டர் படங்கள்லாம் பார்த்தா தான் இந்த படம் புரியுமான்னா சேச்சா பிரெடிட்டரோட ஸ்பெல்லிங்கே தெரியலனாலும் பரவாயில்ல, ஜாலியாக போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதே அந்த வழக்கமான ரூட்டில் கூட்டு போயிட்டு ஆஹா அந்த வேர்ல்டு நாங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குதா, அது எப்படிங்க சமாளிக்க போகுது, இப்படிங்கிற அந்த டென்ஷனு அந்த வேர்ல்டை காமிக்கிற விதங்கிற மாதிரி தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டா வழக்கமாக இந்த மாதிரியான படங்களில் மனுஷங்களாம் சேர்ந்து ஆஹா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா, அதை சமாளிச்சாகணும்பா. ஏன் நம்ம சின்ன வயசில் பார்த்தா இந்த அர்னால்டு படம் ஆஹா இதுன்னு யார் கணக்கு தெரிய மாட்டேங்குது, இதுக்கணுக்கு நாம் எப்படி தெரியாமல் போகிறது, அதை எப்படி அட்டாக் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த பிரெடிட்டரை போட்டு தள்ளுறது தான் படமாக இருக்கும். ஆனால் இதில் பிரெடிட்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏன் எங்களுக்குன்னு ஸ்டோரி இருக்கக்கூடாதா, எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரச்சனைலாம் வரக்கூடாதா, அதை நாங்கள் சமாளிக்கக்கூடாதாங்கிற மாதிரி பிரெடிட்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த படமே. அண்ட் இதில் பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா அந்த வேர்ல்டு ஆக்சுவலாக அந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே வில்லங்கத்தால் நிறைஞ்சது. இது கலவர பூமிப்பா, இங்கே குழா திறந்தால் தண்ணி வராது ரத்தம் வரும் அப்படின்னு வடிவேல் பில்டப் கொடுப்பாரே, அது எல்லாத்துக்கும் தகுதியானது தான் இந்த இடம். இதில் பிரெடிட்டர் போயிட்டு இவ்வளோ பிரச்சனையும் சமாளித்து இன்னொரு பெரிய பிரச்சனை கூட இது சண்டை போட்டு எப்படி ஜெயிக்க போகுதுங்கிறது தான் இந்த படமே. பிரெடிட்டருடைய இந்த டீம்மேட்ஸாக வரக்கூடிய ஒரு ரோபோ கேரக்டர், அப்புறம் ஒரு வினோத ஜத்து, இந்த 3 பேருடைய காம்போவே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஒன்று தொண பேசிக்கினே கிடக்கும். அது நமக்கு மட்டும் இல்லை, பிரெடிட்டருக்கே இரிட்டேட் ஆகும். இன்னொரு அந்த ஜந்து அது ஃபன் மோடில் பிரெடிட்டரே போட்டு கலாச்சிட்டு கிடக்கும். ஆக்சுவலாக பிரெடிட்டரும் அப்பப்போ காமெடிலாம் பண்ணால் அது லைட்டாக கலக்க போதே லெவலில் தான் சிரிப்பு வராமல் கடுப்பு தான் வரும். ஆனால் இந்த குட்டி ஜந்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அது நல்லா ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் தேட்டரில் அதிக கிளாப்ஸ் வாங்குச்சு. அது பண்ணக்கூடிய சேட்டைகள் தான் ஜாலியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொறுமையாக செட் பண்ணி ஓகே இதுதான் பிரச்சனை, இதுதான் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக காமிச்சு பொறுமையாக செட் பண்ணி டைம் எடுத்து வச்சாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் உய்யால வாங்கடா இப்போ எமோஷனலை அள்ளி தூவு, இப்போ ஆக்ஷன் ஏரியாவை அதிகப்படியாக போடுங்கிற மாதிரி 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த சண்டை காட்சிகள், எமோஷனலான ஏரியாக்கள் அதெல்லாமும் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு பொறுமையாக இதுபா அதுபான்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல அதை கனெக்ட் பண்ணி இவங்க கலவரத்தையே உண்டு பண்ணும்போது அது என்ஜாய் பண்ணிக்கூடிய வகையில் இருக்கும். 3D எக்ஸ்பீரியன்ஸாகவும் அந்த பெரிய மான்ஸ்டர் கூட பண்ணக்கூடிய அந்த அட்டாக்கு அது சூப்பராக இருந்துச்சு. அதை சமாளிக்கிறதுக்கு இந்த பிரெடிட்டர் என்னெல்லாம் பண்ணுது, அதை தாண்டி இன்னும் வேறு டெக்னாலஜியில் என்னெல்லாம் அதை தடுத்து நிறுத்துறாங்கிற மாதிரி காட்டின இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதில் அந்த பிரெடிட்டரோட எமோஷனோட கனெக்ட் ஆக முடிஞ்சுது. டேய் என்னங்கடா அது ஒரு மான்ஸ்டராகவே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தவன், ஆனால் அதுக்குள்ளேயும் மனசு இருக்குது, அந்த மனசுக்குள்ளேயும் ஃபீலிங் இருக்குங்கிற மாதிரி அந்த ஃபீலிங்ஸோட கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அது ஆக்சுவலாக நல்லா ஒர்க் ஆச்சு. முக்கியமாக கடைசிலாம் என்ன அப்போ அப்படியே முடிச்சு விட்ருவீங்களா, இதுவும் நல்லா இருக்கு, இன்னும் ஏதோ ஒன்று குறையுதேப்பான்னு தோணும் போது நாங்கள் குறையவே வைக்க மாட்டோங்கிற மாதிரி கடைசிலையும் ஒரு பெரிய வேலையை பார்ப்பாங்க. அது நல்லா இருந்துச்சுப்பா. கடைசி முடிக்கிற ஏரியாங்கிறது எமோஷனலாக இருக்கலாம், ஆனால் தேவையான ஆக்ஷனும் இருந்தால் தானே நமக்கு கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் ஆகும். அந்த ரெண்டுமே கரெக்டாக கலந்துருப்பாங்க. கடைசியில் அந்த பிரெடிட்டருடைய கேரக்டரோட நீங்களும் சிங்க் ஆகிடுவீங்க. நீ பண்ணுறது கரெக்டுப்பா, உனக்கு துணையாக நாங்களும் நிற்கிறோம்பாங்கிற மாதிரி அந்த கேரக்டர் பண்ணக்கூடியதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் இது டோட்டலாக வித்தியாசமான படம், இது வரைக்கும் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இருக்கிற படமானா அப்படிலாம் கிடையாது. அதாவது நம்ம மனுஷங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் மான்ஸ்டரை போட்டு தள்ளுது, மான்ஸ்டர் ஜெயிச்சிட்டாங்க, உயிர் பிழைச்சி திரும்ப வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த பேசிக் லெவலில் இருக்கும். இது அந்த டெம்ப்ளேட் தான். என்ன மனுஷங்களுக்கு பதிலாக பிரெடிட்டர்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும். ஆனால் கடைசியில் ஆல்ரெடி இந்த பிரெடிட்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இன்னொரு கேரக்டர் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது என்னங்கிறது நம்ம கனெக்ட் ஆகிடும். அதனால் கடைசியில் அந்த முடித்த விதங்கிறது கொஞ்சம் எமோஷ்னலாகவும் ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஸோ ஓவரால் வழக்கமான டெம்ப்ளேட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்க, ஆனால் கொஞ்சம் அதை வேறு மாதிரி கொண்டு போய் முடிச்சிங்க, நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்து விடும். ஸோ ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக தாராளமாக இந்த படம் இருக்கும். சின்ன வயசில் அர்னால்டு ஜெயிக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதில் இப்போ பிரெடிட்டரை உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா, கொஞ்சம் பார்த்து சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி அது கூட கனெக்ட் ஆகிடுவீங்க. அண்ட் இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பை.